இனி இந்த நேரத்திற்கான புதிய செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்புக்கு இந்த ஆண்டே பொது நுழைவுத் தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் உத்தேச தேர்வு அட்டவணை உச்சநீதிமன்றத்தில் மருத்துவ கவுன்சில் இன்று தாக்கல் செய்கிறது. தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது. தலைவர்கள் உட்பட இதுவரை 2100க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். கிரானைட் கொள்ளை குறித்து திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி பெறப்படும் எனவும் மதுரை பரப்புரையில் அவர் உறுதியளித்துள்ளார். மக்களை பார்ப்பதையே ஜெயலலிதா பாவமாக கருதுவதாக கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். வரும் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்கள் நலக் கூட்டணியை இன்று தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறது. மதுவிலக்கு உள்ளிட்ட வாக்குறுதிகள் அதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிரானைட் முறைகேடு தொடர்பாக தவறான தகவலை முதலமைச்சர் தருவதாக ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கிரானைட் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஜி. கே. வாசன் விமர்சனம் செய்துள்ளார். ஆட்சிக்கு வந்தால் காவிரி, குண்டாறு, வைகை இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கரூர் பரப்புரையில் பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.